புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜ்பாபு. கரூர்ல தீர்க்க வேண்டிய கணக்கு ஒன்று இருக்கு. போலீஸ் துணையோடு திமுக கட்சி கரூர்ல 41 பேரை கொன்று குவித்தார்கள் என்று ஆதவ் அர்ஜுனா பேசியிருந்தார் ஒரு மேடையில் 2 தினங்களுக்கு முன்பாக. இது குறித்து நம்ம ஏற்கனவே விரிவாக ஒரு காணொலி பதிவு பண்ணியிருந்தோம். எனக்கு கரூர் ரொம்ப முக்கியமான ஒரு கணக்கு வழக்கு இருக்கு. அந்த கணக்கு வழக்க முடிக்காம விட மாட்டோம். இதே மண்டபத்தில் சொன்னோம். எங்க மக்களை கை வச்சீங்களா ஸ்டாலின் அவர்களே? திரு உதயநிதி அவருடைய வாழ்க்கைக்காக எங்களுடைய மக்களை காவல்துறை மூலமா கொன்று குவிச்சீங்களா? அதுக்கான பதில். ஆதவ் அர்ஜுனா அவர்கள் இதை போல பேசியதை தொடர்ந்து திமுக சுப்ரீம் கோர்ட்ல ஆதவ் அர்ஜுனா அவர்களுக்கு எதிராக ஒரு வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அவசர வழக்காக அட்மிட் பண்ணி நாளைய தினம் இந்த வழக்கு சுப்ரீம் கோர்ட்ல விசாரணைக்கு வருகிறது. திமுக ஃபைல் பண்ண இந்த கேஸ்ல 2 விஷயம் முக்கியமா சொல்லியிருக்காங்க. ஆதவ் அர்ஜுனா அவர்கள் கரூர் வழக்குல சாட்சியை கலைப்பதற்கு முயற்சி பண்றாருன்னு சொல்லி. சாட்சியை யாரும் கலைக்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. 20 லட்சம் ரூபாய் நிவாரணம் கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு கொடுத்தாரு. அந்த 20 லட்சம் ரூபாய் கொடுப்பதற்கு முன்பாக என்ன பேசினாங்க, அவங்களோட நிலைப்பாடு எப்படி இருந்தது, 20 லட்சம் கொடுத்ததற்கு பிறகு கொடுக்குறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்க நிலைப்பாடு எப்படி மாறுச்சுன்றத ஏற்கனவே ஒரு காணொலியை நம்ம பதிவு பண்ணி வச்சிருந்தோம். இப்போ பாருங்க, இந்த வழக்கில் அந்த காணொலி மிக முக்கியமான சாட்சி. என்னென்ன பேசுறாங்கன்றத முதல்ல பார்த்துருவோம். கடந்த செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி அன்று நடிகர் விஜய் கரூர் வேலுச்சாமிபுரத்தில் கூட்டிய கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசல் காரணமாக 40க்கும் மேற்பட்ட மரணங்கள், ஏராளமானவர்கள் படுகாயமடைந்தனர். உயிர் இழந்தவர்களின் குடும்பம் மற்றும் காயப்பட்டு பாதிக்கப்பட்ட குடும்பம் அனைத்திற்கும் தமிழ்நாடு அரசு மற்றும் மற்ற கட்சிகள் வழங்கிய நிவாரண தொகையெல்லாம் ஒரு ஓரமாக இருக்கும். முதல்ல விஜய் ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் நான் 20 லட்சம் கொடுக்க எண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காரு. ஒரு 21-22 தினங்கள் கழித்து 20 லட்சம் கொடுத்திருக்காரு. இந்த தூண்டில் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள போவதற்கு முன்பாக எல்லோருக்கும் டிஸ்க்ளைமருக்காக ஒரு விஷயத்தை சொல்லிடுறாங்க. நாங்க தனிப்பட்ட முறையில் யாரையும் காயப்படுத்தவில்லை, விமர்சனம் செய்யவில்லை, கொச்சைப்படுத்தவில்லை. இருக்கிற விஷயங்களை யார் செஞ்சாங்களோ அதை மக்களின் பார்வைக்கு நியாயமாக பொதுவாக கொண்டு போய் சேர்க்கிறோன்றத டிஸ்க்ளைமருக்காக சொல்லிடுறோம். 4 விஷயம் விஜய் கையாண்டது. 1, விஜய் மேல எந்த தப்பு இல்லைன்னு சொல்ல வைக்கிறது. 2வது, உங்களுக்கு என்ன வேணாலும் செய்யறேன், என்ன வேணும்னு கேளுங்க, நான் தாராளமா செய்யறதுக்கு ரெடியா இருக்கேன்ட்டு வீடியோ கால் வழியாக சொல்வது. 3வது, நான் ஏன் வரலன்னா அனுமதி எனக்கு கிடைக்கல, அனுமதி கொடுத்தா பர்மிஷன் எனக்கு கிடைச்சா நான் வந்துருவேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தை பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தில் பதிய வைப்பது. 4வது, பாதுகாப்பு சரியில்லை, பாதுகாப்பு ஒழுங்கா கொடுக்கல, பாதுகாப்பு பத்தல, போலீஸ் அங்க குறைவாகத்தான் இருந்தது அப்படின்ற ஒரு விஷயத்த எல்லோரையும் ஒரே மாதிரி சொல்ல வைப்பது. கரூர் துயர சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்துக்கு 20 லட்சம் கொடுக்குறேன்னு சொன்ன விஜய் 20 லட்சத்தை கொடுத்திருக்காரு. நேரடியெல்லாம் போய் யாரு எந்த நிர்வாகியும் கொடுக்கலங்க, பேங்க் அக்கௌண்ட் வழியா பாருங்க டிரான்ஸ்பர் பண்ணிக்காது. இந்த டிரான்ஸ்பர் செய்த அந்த நொடியில் இருந்து ஊருக்குள்ள எங்க பார்த்தாலும் ரீரெக்கார்டிங் சவுண்ட் தான் ஓடி இருக்குது. எந்த ஷார்ட்ஸ், எந்த இன்ஸ்டாகிராம், எந்த ட்விட்டர், எல்லா சோசியல் மீடியாலும் பாருங்க வெறும் சோகமான ரீரெக்கார்டிங் தான் ஓடி இருக்குது. தைரியமா இருந்தா இந்த தடவை நீங்க தான் ஜெயிப்பீங்க. என் பிள்ளைங்க 41 உயிர் போயிருக்கு. அவங்களுக்கோசரம் நாங்க சொல்றது 41 உயிருக்கு சேர்ந்து சொல்றோம். இந்த தடவை அவர் தான் வருவார். விஜய் டிரான்ஸ்பர் பண்ண அந்த 20 லட்சம் பாதிக்கப்பட்டவர்கள் குடும்பத்தோட வங்கி கணக்குல போய் சேர்ந்த நொடியில் இருந்து பாருங்க, ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் போயிட்டு குறிப்பிட்ட மீடியாக்கள்லாம் மைக்கை நீட்டி, என்னங்க உங்களுக்கு காசு வந்துச்சுங்களா? வந்துச்சுங்க. யார் போட்டதுங்க? விஜய் போட்டாரு. உங்களுக்கு விஜய் மேல கோபம் இருக்குங்களா? ஏதாவது இல்ல. முதலில் பாதிக்கப்பட்ட குடும்பம் அனைவரும் விஜய் மேல எந்த கோபமும் இல்லைன்னு சொன்னது. ஆனா விஜய் அவர்கள் மேல உங்களுக்கு எந்த ஒரு கோபமும் வருத்தமும் கிடையாது? எங்களுக்கு கோபமே கிடையாதுங்க சார். எல்லளவும் கிடையாதுங்க சார். இப்பனாலும் சார், எப்பனாலும் சார், அதே நம்பி இறந்துட்டேன்னு நான் சொல்றேன் சார். விஜய்க்காக இறந்துட்டேன்னு வச்சுங்க, அடுத்து நான் இருக்கேங்க சார். இன்னும் பயங்கரமா பவரா இறங்கி வேலை செய்யணும் சார். அவ்வளவுதான். கோபமோ இது வரைக்கும் கோபம் முடியாது. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, என் பையன் போயிட்டான், அமௌண்ட் வருதோ இல்லையா, அதுக்கான அந்த அமௌண்ட்டுக்காக சொல்ல அவர் மேல எப்பவுமே எனக்கு பற்றது. எங்களுக்கு வருத்தம் இல்லை, உங்க மேல வருத்தமே கிடையாது. இது இல்லைங்கண்ணா. அடுத்து ஏன் வரல, அனுமதி இல்லைங்க, அனுமதி கொடுக்கலங்க, அனுமதி கிடைச்சா வரேன்னு சொல்றது. வரலன்னு நீங்க இது வருத்தப்படாதீங்க, நான் வந்தா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிரும் தான் நான் வரலமா அப்படின்னு சொல்லி அதுக்கும் மன்னிப்பு கேட்டாரு. நான் கூடிய சீக்கிரம் உங்களை பாக்குறேன் அப்படின்னு சொன்னாரு. இன்னொன்னு கேட்டா அவர் மேல நம்ம சொல்ல முடியாது இல்லைங்களா, அவருக்கான பர்மிஷன் கிடைக்கணும். விஜய் போன்ல என்கிட்ட பேசினாங்க, இப்படி வர முடியாம போயிடுச்சு, நான் வந்துட்டு போன உடனே அப்படின்னு இது பண்ணிட்டாங்க, எனக்கே தெரியலமா உங்களை பார்க்க முடியல. ஏன் வரலன்ற காரணமும் சொன்னாங்களா? சொன்னாரு. நான் எனக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாங்கன்னா அடுத்த நிமிஷம் நான் வந்துருவேன் இப்ப அவங்களை பார்க்க அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து வீடியோ கால்ல பேசுறது விஜய் சார் பேசினாங்க. அவர் சொன்னாருங்க, அவரு உங்களுக்கு உறுதுணையா இருக்கிறோம், நாங்க பக்கபலமா இருக்கோம், எதுக்கு கலங்காதீங்க, தைரியமா இருக்குன்னு சொல்லிட்டுங்க. ரொம்ப விளப்பு தான். நான் உங்களை பார்ப்பேன், பாத்துக்கிறேன்,
உங்களோட கஷ்டத்தை என்ன ஒரு இதா இருந்தா நான் பங்கு எடுத்துக்கிறேன். 20 லட்சம் தருவாரு, உங்க குடும்பத்தை எல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம் சொல்லிட்டாரு. அதை வந்து நாங்கள் என்னைக்கு தலைவர் வர்றாருன்னு சொல்றோம். அப்போ வந்து ஒரு நாளைக்கு முன்னாடியே சொல்லுங்க, நீங்க தவாங்க, உங்களுக்கு என்ன கோரிக்கை அதை தலைவர்கிட்ட சொல்லுங்க, அதை நிறைவேற்றுவோம். தலைவர் வந்து நேரடியாக உங்களை பார்த்தா ஆறுதலுக்கு 20 லட்சம் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த அரிசி சொல்லிட்டு போனோம். அப்போ நான் இருக்க நாங்கள் உங்கள் குடும்பத்துக்கு நல்லது பண்ணுறோமா, நீ அழுகாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் எங்கள் அப்பா கிட்ட கொஞ்சம் பேசினாங்க. அடுத்த நாள் அப்படி போனோம். எங்கள் வீட்டுக்காரி இருந்து என்னென்ன பண்ணுவாரோ அது எல்லாத்தையுமே நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாங்க. அவர் பேசும்போதே அவர் கண்ணு கலங்கிடுச்சு. அவர் சொல்லும்போதே எதிர்பார்க்காம நடந்துருச்சு. நானும் ரொம்ப வேதனையில தான் உட்காந்துருக்கேன். உங்களை வந்து நேரில் பார்த்து உங்க கவலையெல்லாம் நாங்கள் எல்லாத்துக்கும் நான் உதவியா இருப்பேன்னு சொன்னாருங்க. கண்டிப்பா வந்து உங்களை நேர்ல பார்ப்பேன். இனி வந்து உங்க குடும்பம் வந்து என்னுடைய குடும்பமா வச்சு நான் உங்களை பார்ப்பேன். நீங்க வந்து இனி எங்களோட குடும்பம், நீங்க எதுக்கும் வருத்தப்படக்கூடாது, நான் உங்களுக்கு பாதுகாப்பா இருப்போம் அப்படின்னு சொல்லி பேசினாரு. அடுத்துதான் பாருங்க, ரொம்ப முக்கியம், பாதுகாப்பு இல்ல. விஜய்க்கு பாருங்க பாதுகாப்பு இல்லையா, எவ்வளவு அறியாமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பாருங்க. அவருக்கு ஒரு பக்கம் ஒய் பிரிவு பாதுகாப்பு இருக்கு, இன்னொரு பக்கம் பவுன்சர்ஸ் எக்கச்சக்கமான ப்ரொடெக்ஷன் இருக்கு. இருந்தாலும் பாருங்க அவருக்கே பாதுகாப்பு இல்லாம தான் இருக்காராம். அதாவது அந்த நிலையில அவர்னால வர முடியாது. அவருக்கே அங்க பாதுகாப்பு இல்லைங்கும் போது எங்களுக்கு எப்படி பார்க்க வருவாரு? அவருக்கே அதாவது இத்தனை மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல, அவருக்கும் பாதுகாப்பு இல்லைங்கல அந்த நிலைமையில நாங்க அதை இது பண்ணணும். இதில் கூடுதலாக 5வது சொல்லிருந்தோம் இல்லைங்களா, 41 குடும்பங்களை தத்தெடுப்பது. விஜயே பாருங்க சொந்தமா காசு செலவு பண்ணி அந்த 41 குடும்பங்களை தத்தெடுப்பதை போன்ற ஒரு போலியான பொய்யான பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. ஆனால் உண்மையில் அந்த 41 குடும்பங்களை தத்தெடுத்து கல்வி வழங்குவது மாதம் 20 ஆண்டுகளுக்கு 5000 ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வழங்குறது யாருங்க? நாங்க சொல்லக்கூடாது, கொடுக்குறவங்களே சொல்றாங்க பாருங்க. தாவேக உறுப்பினரும் ஜேபிஆர் தொழில்நுட்ப கல்லூரி மற்றும் குழுமத்தின் தலைவருமான மரிய வில்சன் கரூர் துயர சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட 41 குடும்பங்களையும் கல்விக்கான உதவி, அவங்களுக்கான இன்சூரன்ஸு ப்ளஸ் அவங்களுக்கான வேலைவாய்ப்பு மற்றும் அவங்களுக்கான ஊக்கத்தொகை மாதந்தோறும் ஒரு 5000 ரூபாய், மாதம் அந்த 5000 ரூபாங்கிறது இந்த 41 குடும்பத்துக்கும் நாங்கள் வந்து கொடுக்குறதா முடிவு பண்ணியிருக்கோம். அவங்களுடைய வாழ்நாள் முழுக்க அந்த பணம் கிடைக்கும். ஜேபிஆர் குடும்பம் சம்பந்தப்பட்டவங்க தான் பாருங்க அந்த 41 குடும்பத்தை தத்தெடுத்துக்கிறாங்க. ஆனால் வெளியே என்னன்னு போய் கேட்கறாங்க, பாதிக்கப்பட்ட 41 குடும்பத்தை விஜய் தத்தெடுத்தது குறித்து நீங்க என்ன சொல்றீங்கன்ட்டு மைக் எடுத்துன்னு போயிட்டு கேட்கறாங்க. விஜயே சொந்தமா காசு செலவு பண்ணி அந்த குடும்பத்தை தத்தெடுத்ததை போல 41 குடும்பத்தையும் விஜய் அவர்கள் தத்தெடுக்கிறதா இப்போ ஒரு விஷயம் வெளியா இருக்கு. அது மக்களுடைய பார்வையில எப்படி மாறும்? ரொம்ப சந்தோஷமான விஷயமா இது ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி பண்றாருல, அது ரொம்ப பாராட்டப்பட்ட விஷயம். ரொம்ப இந்த ஆட்சி வந்தா விஜய் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். நாங்களும் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவோம். கரூர் துயர சம்பவம் நடந்து ஒரு 21-22 தினங்கள் கழித்து விஜய் வழங்கிய இந்த 20 லட்சத்திற்கு பின்னணியில் ஒரு பின்னணி இருக்கு. உண்மையான பின்னணி என்னன்னு அவரே சொல்றாரு பாருங்க. ஆனா எங்களோட ஆதங்கத்தை சொல்றோம்னு சொல்லி நாங்க சில விஷயம் பதிவு போட்டிருப்போங்க. ஆனா அது வந்து மக்கள்கிட்டயும் சரிங்க, தாவேக சைட்லயும் சரிங்க, அது வந்து கடும் அதிருப்தி ஏற்படுத்திருக்குதுங்க. நாங்க வந்து எங்களோட ஆதங்கத்தை தான் சொன்னோமே தவிரங்க, அதாவது நாங்க என்னமோ விஜய் வந்து ஒரு தப்பா சித்தரிக்கிற மாதிரியும் அதை வந்து ட்ரோல் பண்ணி எங்களை போடுறாங்கன்னா அது வந்து நாங்க சத்தியமா நாங்க மனசார நாங்க பண்ணணுங்கிறது செய்ய நோக்கத்திலே செய்யலீங்க. இப்ப பேசினவர் பாதிக்கப்பட்ட 41 குடும்பங்களில் அவரும் ஒருவர். இந்த கரூர் துயர சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 9-10 தினங்கள் கடந்த நிலையில் கூட விஜய் தரப்பு மற்றும் விஜய் உட்பட யாருமே ஒருத்தர் கூட எட்டி பார்க்கல, எந்த உதவியும் செய்யவில்லை என்று பாதிக்கப்பட்ட குடும்பம் மீடியாவில பேசுறாங்க, கத்துறாங்க. என்னையா அக்கிரமம் பண்றீங்க அப்படின்ட்டு இவங்க பேசுறதெல்லாம் பாருங்க சோசியல் மீடியாவில வைரல் ஆகுது. பாதிக்கப்பட்டவர்கள் விஜய் கிளிகளையும் கீச்சது வைரல் ஆகியதற்கு மறுதினம் தான் பாருங்க விஜய் வீடியோ கால்ல வராரு. பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எல்லார்கிட்டும் பேசுறதுக்கு. அதுவும் பாருங்க விஜயோட மொபைல் இருந்து வரலங்க, அருண்ராஜோட மொபைல் வழியா பேசுறாரு. 11 நாள் ஆச்சு எங்களுக்கு ஆதரவு ஒன்னும் ஒரு ஆதங்கம் சொல்லலையே, ஒரு ஆதங்கத்துல மட்டும்தான் நாங்க சொல்ல மாட்டோம். மற்றபடி நாங்க வந்துட்டு அவர் மேல எந்த குறையுமே சொல்லலைங்க. அப்புறம் அதுக்கு அடுத்த நாட்கள்லயே பாத்தீங்கன்னா அவரோட நிர்வாகிங்க மெயினா பாத்தீங்கன்னா அருண் ஐயர் சார் வந்து வீட்டுக்கே வந்தாருங்க. அப்புறம் எங்க மாவட்ட விஜய் பாலாஜி அவர் வந்து வீட்டுக்கே வந்தாருங்க. வந்துட்டு வீடியோ கால் எங்களுக்கு போட்டு விஜய் சார் பேசினாங்க. அப்புறம் சொன்னாருங்க, அவரு உங்களுக்கு உறுதுணையா இருக்கிறோம், நாங்க பக்கபலமா இருக்கோம், இதுக்கு கலங்காதீங்க, தைரியமா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி பேசுற அந்த காட்சியை கூட பாருங்க சுத்தி 4 பக்கமும் 4 விதமான மொபைல்ஸை வச்சு ஷூட் பண்ணுகிறாங்க. விஜயா தானாக முன்வந்து 10 தினங்கள் கழிச்சு வீடியோ கால்ல வரலங்க. பாதிக்கப்பட்டவர்கள் கிழியும் கீச்சது வைரல் ஆனதுக்கு பிறகுதான் பாருங்க வேற வழியே இல்லாம வீடியோ கால்ல வந்து இந்த தூண்டில் இருக்கு இல்லைங்களா, அந்த தூண்டில் அதை போட்டு இழுத்திருக்காரு. நான் என்ன வேணாலும் பண்றேம்மா, நீங்க என்ன கேட்டாலும் செய்யறோமா, எது கேட்டாலும் பண்ணி தரமா, என்னென்ன கொடுக்கணுமோ கொடுக்கறோமா அப்படின்ட்டு வீடியோ கால்ல பேசுறாரு. இந்த வீடியோ கால்ல பேசியதற்கு பிறகுதான்
கிழியும் கீச்சவங்க எல்லோருடைய மனநிலை சற்று மாறுகிறது. அவரே பாருங்க டக்குன்ட்டு நான் கிழிக்கலங்க என்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினு பல்ட்டி அடிக்கிறாரு. கிழிச்சிட்டு இல்லங்க நான் அப்படி சொல்லணும் பல்ட்டி அடித்தது மட்டுமல்லாமல் வந்தவங்க இன்டர்வியூ எடுக்கிறவங்க உள்நோக்கத்தோட வந்தாங்கன்னு எங்களுக்கு பின்னாடி தெரிஞ்சது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க நாங்க வன்மத்தை கக்கிற மாதிரி அவங்க கேள்வி எல்லாம் கேட்டு கடைசியில அது எங்களுக்கு எதிராகவே போயிருச்சுன்னா. சரி, வந்தவங்க உள்நோக்கத்தோட வந்தாங்கன்ற ஒரு உள்நோக்கத்தை எப்ப கண்டுபிடிக்கிறாருங்க? விஜய் வீடியோ காலில் வந்ததற்கு பிறகு உங்களுக்கு என்ன வேணாலும் பண்றேங்க, எது கேட்டாலும் நான் கொடுக்குறேன்னு சொன்னதற்கு பிறகு நியாயத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தவங்க உள்நோக்கத்தோட வந்தவங்க ஆயிட்டாங்க. ஆனால் உண்மையை யார் யாரெல்லாம் சொல்றாங்களோ அவங்களுக்கு எல்லாம் ஒரு வித உள்நோக்கம் இருக்குன்னு சொல்ற இவங்களுக்கு தான் பாருங்க ஏதோ ஒரு சுயநலமான ஒரு உள்நோக்கம் இருக்குன்றத அவர் சொன்ன விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். சரி, உள்நோக்கத்தோட வந்தாங்கன்னு எப்படி கண்டுபிடிக்கிறீங்க நீங்க? அதாவது விஜயோட அட்வொகேட்டு இறந்தவர்கள்லாம் என் கட்சி கூட்டத்துக்கு தான் வந்து இறந்தாங்கன்னு எப்படி தெரியும்? அவங்க கேள்வி கேட்டது என்ன தெரியுங்க, தாவேக்காவோட தலைமை வழக்கறிஞர் சென்னையில ஹைகோர்ட்ல சொல்லியிருக்கிறாங்க 3 நாளைக்கு முன்னால இறந்த பணத்தை எல்லாம் கணக்கில் கொண்டு வர பாக்குறாங்க, உங்க தம்பியும் அதுல கணக்கு சொல்றாங்க அப்படின்னாங்க. நான் அதுக்கு தான் கொஞ்சம் ஆவேசப்பட்டிருக்கேன். அதை வச்சுதான் கண்டுபிடிச்சோம் பிறகு உள்நோக்கம் இருக்குன்னு சொல்லுங்க. அதுல என்னங்க உள்நோக்கம் இருக்கு? உண்மை அதுதானே, நம்மளே பதிவு பண்ணிருந்தோம். உங்களுக்கு இன்கொஸ்ட் ரிப்போர்ட்டே சொல்லுங்க சார். எந்த உறவுகள் உங்களை அடையாளம் காமிச்சாங்க, இது இன்னாரு எங்களுடைய உறவினர்னு எங்க இன்கொஸ்ட் ரிப்போர்ட் எப்போ நடத்துனீங்க? இரவா நீங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு காலையே கொடுத்துட்டீங்களே. அப்ப எதுக்காக இறந்து போனாங்க? அவங்க உண்மையான இத்தனை பேர் இறந்து போனாங்களா, அல்லது ஏற்கனவே மருத்துவமனைகளில் இறந்தவங்களையும் இதுல ஒரு கணக்கு காண்பித்தீர்களா? இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த சந்தேகங்களை எல்லாம் ஆதவ அர்ஜுனா அவர்கள் தன்னுடைய மனுவிலே இன்னைக்கு ஏற்படுத்தி உள்ள அவங்களுக்கெல்லாம் உரிய பதில் கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். அந்த உண்மையை சொல்வதில் அதுல என்ன உள்நோக்கம் இருக்குங்க? பாதிக்கப்பட்டவர்கள் எல்லோரும் கோபமாக இருக்கிறார்கள் என்று தெரிந்து கொண்டு அவர்களது ஏழ்மை நிலையை பயன்படுத்தி இருக்காரு பாருங்க விஜய். அந்த இடத்தில் நெரிசல் ஏற்படுவதற்கு நான் தான், என்னுடைய முட்டாள்தனம் தான் மூல காரணமாக இருந்தது அப்படின்ற ஒரு உண்மையை மறைப்பதற்காக ஒட்டுமொத்தமான பழியை தூக்கி காவல்துறை மேல போடுறாரு. அப்படி போடுற அந்த பழியை பாதிக்கப்பட்டவர்கள் எல்லோரும் குடும்பத்தோட எண்ணத்துல ஒட்ட வைக்கிறார். நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த கூட்டத்தை பத்தி? பாதுகாப்பு இல்லைங்க சார், அதிக ஃபோர்ஸ் கொடுத்து பாதுகாப்பு கொடுத்துருக்கணும். என்னுடைய கட்சி கூட்டத்துக்கு இறந்திருக்காங்க, அந்த இறந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க ஒருத்தரை கூட நான் பார்க்கலையே அப்படின்னு நீங்க யாரும் வருத்தப்படாதீங்கம்மா. எனக்கு போலீஸ் பர்மிஷன் கொடுக்கல, அனுமதி கொடுக்கல. இந்த தமிழ்நாடு அரசு அனுமதி வழங்கிய பிறகு நான் வருவேன். அப்ப நீங்க வரத்துக்கு நீங்களா நிக்கல, தமிழ்நாடு அரசு தான் உங்களை தடுத்து வச்சிருக்கா. இது தெரியாம நாங்க தான் உங்களை பைத்தியாத்தனமா திட்டிருந்தோமா? எவ்வளவு பெரிய தவறு பண்ணிட்டோம். விஜய் மேல தப்பே இல்லை. எல்லாமே பாருங்க தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு போலீஸ் பண்ற தப்பு. அவரை தடுத்து வச்சிருக்காங்க. அவருக்கு பர்மிஷன் கொடுத்தா இந்நேரம் பாருங்க பறந்து வந்திருப்பாரு அப்படின்ற ஒரு எண்ணத்தை பாதிக்கப்பட்டவர்களோட மனதில் விதைத்தது. இப்படி ஒன் பை ஒன்னா வரிசைப்படுத்தி கொண்டு வந்து நிறுத்திட்டு கடைசியில உங்களுக்கு நான் என்ன வேணாலும் பண்றேம்மா, நான் இருக்கிறேன், என்ன உதவி வேணுமோ கேளுங்க, நான் பண்றதுக்கு தயாரா இருக்கேன்ற ஒரு இடத்துக்கு தள்ளத்துக்கு அப்புறம் அந்த இடத்துல விஜய் மேல உங்களுக்கு வருத்தமா இருக்கா, கோபமா இருக்கா, கோபம் வரலையான்னு கேட்டா அந்த இடத்துல என்னென்ன சொல்லுவாங்க? உங்களுக்கு அவர் மேல தான் வருத்தம் இருக்கா? இல்ல, அவர் மேல எதுவும் வருத்தம் இல்லைங்க சார். ஏன்னா எல்லாருமே குற்றச்சாட்டு அவர் மேல வைக்கிறாங்களே, நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க சார். அவர் என்ன பண்ணுவார் இவங்க கூட்டம் கூடுனதுக்கு? அவர் மேல இல்லைங்க சார். என்னப்பா நீங்க பாதிக்கப்பட்ட குடும்பத்தை நீங்க விமர்சனம் பண்ற மாதிரி பேசுறீங்களே, நாங்க எங்க பேசணும்? நாங்க தான் டிஸ்க்ளைமர் எடுத்து போட்டோம் இல்லைங்களா? இருக்கிற உண்மைகளை ஆதாரங்களின் அடிப்படையில் அப்படியே மக்களின் பார்வைக்கு பொதுவா கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி வேற யாரும் பாருங்க பாதிக்கப்பட்டவர்களை விமர்சனம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவங்களே தான் பாருங்க ஒரு சிலர் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சேர்ந்த ஒரு சிலர் அவங்களே தான் பாருங்க அந்த ட்ரோல் பண்ற இடத்துக்கு தள்ளிக்கிறாங்க. அவங்களே யாரையுமே போய் இவ்வளவு கிட்டத்துல பார்க்கவே முடியாது. அந்த பேரை எங்க குடும்பத்துக்கு வாங்கி கொடுத்துருக்கான். என்ன அதுக்கு நாங்க நஷ்டீடா எங்க குழந்தைய கொடுத்துருக்கோம். பாத்துக்கோங்க. இதற்கு முன்பாக இதை போல ஒரு 2.5 வயசு குழந்தை இருந்த தாய் பேச நம்ம பார்த்திருக்கோமா? விஜய் யாரு, எவ்வளவு பெரியவங்க, அவரை இவ்வளவு கிட்ட வீடியோ கால்ல பேசுவாங்க பார்ப்போம் அப்படின்னு யாரும் நினைச்சு பார்த்திருப்போமா? ஆனா கிட்ட நாங்க பாக்குறோம். அப்படி கிட்ட நாங்க பார்ப்பதற்கு கொடுத்த விலை எங்க 2.5 வயசு குழந்தையோட உயிர் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போமா? பார்க்கணும். இந்த கலிகாலத்துல இதெல்லாம் பார்க்க வேண்டிய சூழ்நிலை வரணும். யாரையுமே போய் இவ்வளவு கிட்டத்துல பார்க்கவே முடியாது. அந்த பேரை எங்க குடும்பத்துக்கு வாங்கி கொடுத்துருக்கான். என்ன அதுக்கு நாங்க நஷ்டீடா எங்க குழந்தைய கொடுத்துருக்கோம். எவ்வளவு கேவலமான பிறவிங்க இல்ல நம்ம. என்னையா விஜய்லாம் ஒரு மனுஷனாயா? விஜய் கட்சியை சேர்ந்தவங்க எல்லாம் மனுஷங்களாயா? சம்பவம் நடந்து ஒரு 10 தினங்கள் கடந்த நிலையை கூட ஒருத்தர் கூட எட்டி பார்க்கலையே. இதெல்லாம் ஒரு கட்சியான்னு கொந்தளித்து கொண்டிருந்தவர்கள் எல்லோரும் பாருங்க ஒரே குரல்ல சொல்வது எங்களுக்கு அவர் மேல கோபமே இல்லை. என்னமா உங்க பையன் அந்த கூட்டத்துக்கு போயிட்டு இறந்துட்டாரு, அதனால எதுவும் உங்களுக்கு இழப்பு இல்லையா? போட்டோம், அவரை பார்க்கறதுக்காக என் பையனோட உயிர் போதும்னா தாராளமா போட்டோம். தலைவருக்கு வர வேணும். யாருங்க? விஜய் வர வேணும்.
கோவம் இல்லைங்களா உங்களுக்கு? எங்க கோவம் இல்லை. என் பையன் போனாலும் போயிட்டு போறியா, எனக்கு பையன் மாதிரி என் பயலாட்டமே இருக்கிறாரு. என் பையன் இருந்தா போதும். இல்ல விஜயோட கூட்டத்துக்கு போய் தான் இந்த உயிரிழப்பு நடந்தது. போயிட்டு போகுது. அதுக்காக போய்த்தானே என் பையன் செத்தியா, அவருக்காக போய்த்தானே என் பையன் செத்தியா. அவர் முகத்தை பார்த்தாலே போதும். அன்னைக்கு வீடியோல காமிச்சாரு, எங்களை பாரு பேசுங்கம்மான்னு. எங்களுக்கு வருத்தம் எல்லாம் உங்க மேல வருத்தமே கிடையாது. பாதிக்கப்பட்ட குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் கோபத்தில் கொந்தளித்துக் கொண்டிருந்த அந்த நிலைமை அப்படியே தலைகீழா மாறி விஜய் மேல எந்த தப்பு இல்லை, விஜய் மேல எங்களுக்கு வருத்தமோ கோபமோ இல்லை என்று சொல்கின்ற அளவுக்கு இந்த நிலை எப்படி மாற்றப்பட்டதுங்க? எப்படி மாற்றப்பட்டது, எதற்காக மாற்றப்பட்டது என்பது நாங்க சொல்லி தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. எல்லாருக்குமே தெரியும். ஏன் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கும் தெரியும். எனக்கு 1000 பேரு வந்தாலும் என் பையன் வந்து முன்னால நிக்கிறது மாதிரி இருக்குமா. அது வேற வாயி போயிட்டு போகுது. அதுக்காக போய்த்தானே என் பையன் செத்தியா, அவருக்காக போய்த்தானே என் பையன் செத்தியா. அவர் முகத்தை பார்த்தாலே போதும். இது நாரவாய். அம்மா தயவுசெஞ்சு மன்னிச்சுங்கம்மா, என்னை மன்னிச்சிடுங்க. நான் பொம்பளை ரொம்ப மதிக்கிறேன். ஆனா இப்போ எனக்கு வேற வழியே இல்லம்மா. இந்த இடத்துல நண்பர்கள் கேட்கலாம், அப்ப என்னங்க சொல்ல வரீங்க? விஜய்க்கு ஆதரவா பேசினா விஜய் மீது எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொன்னா, விஜய் நல்லவரு வல்லவருன்னு சொல்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த 20 லட்சம் கொடுப்பாரு, அப்படி இல்லைன்னா கொடுக்க மாட்டாரு, எதிர்த்தா பழி வாங்குவாரு அப்படின்னு நீங்க சொல்றீங்களா, சொல்ல வரீங்களான்ட்டு? சொல்லலைங்க, சொல்ல வரலங்க, அடிச்சு சொல்றோம் ஆமான்ட்டு. அதற்கு மிக முக்கியமான மூல காரணம் 2. பாதிக்கப்பட்ட குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் அனைத்து குடும்பங்களுக்கும் தமிழ்நாடு அரசு மற்றும் மற்ற கட்சிகள் வழங்கிய நிவாரணம் உடனுக்குடனே ஓரிரு தினங்களில் வழங்கப்பட்டது. அதை அவர்களே சொன்னது. அந்த இது வந்துச்சு, கவர்மெண்ட் சைட்ல இருந்து 10 lakhs கொடுத்தாங்க. அப்புறமா வந்து காங்கிரஸ்ல ஜோதி லட்சுமி மேம், ஜோதி மேம், அந்த மேம் வந்தாங்க. அந்த மேம் வந்து ஆறுதல் சொல்லிட்டு போனாங்க. அப்புறம் அவங்க சைட்ல இருந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணாங்க. அப்புறமா வந்து எல்லா கட்சியில இருந்துமே வந்தாங்க, யாருமே இது இல்லை, எல்லாருமே வந்தாங்க. அப்புறம் கமலஹாசன் சார் கட்சியில இருந்து வந்தாங்க, டிஎம்கே வந்தாங்க, அவங்க 10 lakh கொடுத்தாங்க. அப்புறம் காங்கிரஸ் வந்து 2.5 lakhs கொடுத்தாங்க. அப்புறம் கமல் சார் அவங்க கட்சியில வந்து 1 lakh கொடுத்துருக்காங்க. அப்புறம் திருமாவளவன் சார் அவர் வந்துட்டு 50,000 கொடுத்துருக்காங்க. அவங்க இவங்களை கொடுத்துருக்காங்க. சம்பவம் நடந்து ஓரிரு தினங்களுக்குள்ளாக தமிழ்நாடு அரசு வழங்கிய நிவாரண நிதி உட்பட அனைத்து கட்சிகளை சேர்ந்தவர்கள் வழங்கிய நிவாரணம் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு போய் சேர்ந்து விட்டது. ஒரே ஒரு கட்சி வழங்கும் நிவாரண நிதியை தவிர, விஜய் டிவிகே கட்சி, அவங்க மட்டும் பாருங்க, சம்பவம் நடந்து ஒரு 20-22 தினங்கள் கழித்து அக்கௌண்ட் கிரெடிட் பண்றாங்க. இந்த தாமதத்தோட பின்னணியில் தான் பாருங்க, நம்மை குறித்து யாரும் தப்பா சொல்லக்கூடாது. அப்படி தப்பா சொல்ற நிலைமை இருந்தாலும் அந்த நிலைமையை மாற்றிவிட்டு விஜய் மீது எந்த ஒரு கோபமும் இல்லை என்கின்ற ஒரு நிலையை பதிய வச்சிடணும். அப்படி பதிய வைத்ததற்கு பிறகு அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணுவோம். அதுவும் 41 குடும்பங்களுக்கு கிடையாது, 39 குடும்பங்களுக்கு. தாமதப்படுத்தி விஜய் மேல எந்த தப்பு இல்லைன்னு சொன்னதற்கு பிறகு அந்த 20 லட்சத்தை கிரெடிட் பண்ண மூல காரணம் 1. 2வது, இந்த 2 குடும்பம் மிச்சம் இருக்கு இல்லைங்களா, அதுதான் மிக முக்கியமான மூல காரணமாக இருப்பது. கூட்ட நெரிசலில் சிக்கி இறந்து போன பிரித்திகா என்கின்ற குழந்தையோட தாயார் குடும்பம், அதே கூட்ட நெரிசலில் சிக்கி இறந்து போன சந்திரா என்பவரோட கணவரான செல்வராஜ் என்பவரோட குடும்பம். இந்த 2 குடும்பத்திற்கு மட்டும் பாருங்க விஜய் 20 லட்சம் ரூபாய் டிரான்ஸ்பர் பண்ணல. அந்த 2 பேர்ல பன்னீர்செல்வம், இந்த பன்னீர்செல்வத்தோட மனைவி இவங்க தான் இறந்து போன கிருத்திகாவோட அம்மா. அவங்க ஏற்கனவே இது குறித்த உண்மையை பதிவு பண்ணியிருந்தாங்க மீடியாவில். கேஸ் போட்டதுன்னு எங்களுக்கு தெரியாதுங்க. அவர் இந்த அமௌண்ட்டுக்காக வேண்டி பண்ற மாதிரி தான் தெரியுது. பையனுக்காக வந்து ஒரு சொட்டு கண்ணீரும் விடல, பையனுக்காக எதுவுமே வந்து பார்க்கவோ விசாரிக்கவோ எதுவுமே பண்ணதில்லை. அவன் என்ன படிக்கிறான், அவனுக்கு என்ன வயசு, அவனுக்கு என்ன பிடிக்கும், எதுவுமே அவனுக்கு தெரியாது. இத்தனை வருஷம் இல்லாம இப்ப ஏன் பையன் வரான்னு தெரியல. 2023 பையன் ஸ்காலருக்காக நான் இந்த கணவர் கையில்பட்ட சர்டிபிகேட் நான் வாங்கிட்டேன். அவர் விட்டுட்டு போய் 8 வருஷம் ஆயிடுச்சு. பையனுக்கும் அவனுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. பையனை எல்லாமே பார்த்தது நான், அம்மா, தம்பி மட்டும்தான் பார்த்தேன். 8 வருஷம் ஆயிடுச்சு, அவருக்கு போய் 8 வருஷம் ஆயிடுச்சு. தம்பி இருந்தப்போ அங்க சுடுகாட்டுக்கு வந்திருந்தாரு. வந்தோடனே பார்த்துட்டு ஓடி போயிட்டாரு, நிக்கவே இல்லை, வரல. அதுக்கப்புறம் ஏன் கேஸ் போட்டிருக்காரு எதுவுமே தெரியாது. எங்க வீட்டுக்கும் வரல, எங்களை பார்க்க யாரையும் பார்க்க வரல. 2வது, சந்திரா என்பவரோட கணவரான செல்வராஜ் என்பவரோட குடும்பம். சுப்ரீம் கோர்ட்ல உங்க பேர்ல பி செல்வராஜ் அப்படின்ற பேர்ல விஜய் அவர்கள் கூட்ட நெரிசல்ல உயிரிழந்தாங்கல்ல, அந்த விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான வழக்க சிபிஐக்கு மாத்தணும் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்ல உங்க பேர்ல பெட்டிஷன் போடப்பட்டிருக்கு, வழக்கு போடப்பட்டிருக்கு. அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா? தெரியாது சார். செல்வராஜ் பி, அது உங்க பேர் தானே? அட்வொகேட் பேர் வந்து லட்சுமண நாராயணன், அப்படி யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அட்வொகேட், அந்த அட்வொகேட்டுக்கும் உங்களுக்கு எதுவும் தெரியாது. எப்படி அந்த பெட்டிஷன்ல நீங்க கையெழுத்து போட்டீங்க? என்ன தலைவர் தலைவர்? என்ன தலைவர்? பாலகிருஷ்ணன். என்ன தலைவர்? ஊராட்சி தலைவர். கையெழுத்து போட சொன்னாங்க. ஓகே, பாலகிருஷ்ணன் என்ன கட்சியில இருக்காரு?
ஏற்றல நானும் அது என்னன்னு கேட்டாலும் கைது போட்டேன். போட்டு மாக்கி நைட்டு கொஞ்சம் தூக்கம் வரலைங்க, கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. பார்த்துட்டு வந்து கால் ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ணி இது மாதிரி அந்த இது கொடுத்தீங்களா, கொடுத்துங்க தேசிய விலங்கு விட்டுறீங்க, நானே அது மனைவி தூக்கத்தில் இருக்கிறேன் அப்படின்னா. இல்ல மாதிரி பையனுக்கு வேலை சமாசமா உங்களுக்கு அமௌண்ட் இதா இருக்கனால கொஞ்சம் பற்றாக்குறைக்கு நாங்க கேட்டு போறாரு அப்படின்னு சொன்னாங்க. பையன் உங்களோட பையனுக்கா? என்னோட பையனுக்கு பெரிய வேலை, அரசு நிவாரண பணத்தையும் அதிகமா தரது ரெண்டுக்காக சொல்லிடுறாங்க. அதை பத்தி எனக்கு என்னென்ன விளக்கம் தெரியாதுங்க. அப்படி ஏதாவது பொய் வழக்கு போட்டுருந்தா என்னைக்கு இது எதுக்குமே இருக்காதிங்க. என்னை இதுல இருந்து விடுதலை வச்சுட்டு நான் அன்னாடி காட்சி அப்போ நாங்க வளர்ச்சா கஞ்சி அந்த மாதிரி எனக்கு எங்காச்சும் கொரோனா எதுவும் போக தெரியாது, வர தெரியாது, படிப்பளம் இல்லை என்ற பொய்யான தீர்ப்பு சொல்லி கையெழுத்து வாங்கிட்டாங்க. சிபிஐ விசாரணை நாங்க கேட்கலங்க, எங்களுக்கு அந்த சிபிஐ விசாரணைக்கு சம்பந்தமே இல்லை என்று சிபிஐ விசாரணை எதிர்த்த இந்த 2 குடும்பத்துக்கு தான் பாருங்க விஜய் கொடுப்பதாக சொன்ன அந்த 20 லட்சம் நிவாரண தொகையை கொடுக்கவே இல்லை. அப்ப இதுல இருந்து தெரியுது இல்லைங்களா, தன்னை நல்லவன் என்று நாங்க சொன்னதை அப்படியே நம்பி விஜய் நல்லவருன்னு யாரு சொல்றாங்களோ அவங்களுக்கு பாருங்க நான் சொல்ற அந்த காசை அனுப்பிடுவேன். இல்லைங்க இதெல்லாம் தப்புங்க, பொய்யுங்க, விஜய் மேல தப்பு இருக்குங்க, சிபிஐ விசாரணை கேட்கறது அநியாயங்க, நாங்க கேட்கலங்க, பொய்யா பேசி கையெழுத்து வாங்கி போயிட்டாங்கன்னு சிபிஐ விசாரணை எதிர்த்து விஜயை சேர்த்து யார் எதிர்க்கிறாங்களோ அவங்களுக்கு நான் ஏன் காசு கொடுக்கணும்? என்ன நல்லவன் சொல்ல இல்லைங்களா, அவங்க சிபிஐ விசாரணை எடுத்துட்டாங்க இல்லைங்களா, கொடுக்க மாட்டேன் காசுன்னு சொல்லி நிறுத்தி வச்சிருக்காரு. சார் இன்னொரு விதமான அரசியல். இப்ப அந்த செல்வராஜ் அதிமுக கட்சியை சேர்ந்தவர் தானே பாருங்க என்ன ஏமாத்தி கையெழுத்து வாங்கி போயிட்டாங்கன்னு சொன்னாரு. டிவிகே கட்சியை சேர்ந்தவங்க என்ன ஏமாத்தி கையெழுத்து வாங்கி போயிட்டாங்கன்னு சொல்லிங்களே. அதிமுக கட்சியை குறித்து சொன்னா விஜய்க்கு ஏன் கோபம் வந்தது? எதற்காக அதிமுக கட்சியை காட்டி கொடுத்து விட்டார் என்பதற்காக சம்பந்தம் இல்லாம அந்த 2 குடும்பத்துக்கும் நிதியை நிறுத்தி வச்சிருக்காரு. அப்ப எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா கூட்டி கட்சி ஒரே ஃப்ரேம்ல வச்சு பார்க்கும் பொழுது விஜயை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக விஜய் மீது எந்த தவறுமே இல்லை, ஒட்டு மொத்தமான பழியை தூக்கி தமிழ்நாடு அரசு மீதும் தமிழ்நாடு காவல்துறை மேலேயும் போட்டுட்டு விஜய சேஃப் கார்டுக்குள்ள கொண்டு வரணும்ட்டு பிஸ்கேஜேபி கட்சி ஒரு பக்கம், அதிமுக கட்சி 2வது பக்கம், எத்தனை கட்சிகள் விஜய்க்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. Last time when Home Minister Amit Shah ji was present in Tamil Nadu, in front of him the state BJP president openly mentioned that ஏன் விஜயை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக இவ்வளவு கஷ்டப்படுறாங்க, பாடுபடுறாங்க. நியாயமா பார்க்க போனா விஜய்க்கு அதிமுக கட்சி எதிரின்னு சொல்லியிருக்காரு, என்னுடைய கொள்கை எதிரி பிஸ்கெட் ஜேபி கட்சி சொல்லியிருக்காரு. கொள்கை எதிரின்னு சொன்ன பிறகு நியாயமா பார்த்தா பிஸ்கெட் ஜேபி கட்சிக்கு விஜய் மீதும் விஜய் கட்சி மீதும் கோபம் தானே வர வேண்டும். அதிகப்படியாக அவங்க தானே எதிர்க்கணும். ஆனால் அதிகமான அளவுக்கு ஆதரவு கொடுக்குறாங்களே. பாத்துட்டீங்களா, அப்பவே அந்த மதம் பேசியிருக்காங்க. கேட்டா என்னங்க இப்படிலாம் பேசுறீங்கன்னு உண்மைதானங்க பேச முடியும். நிவாரண தொகை வழங்குவதற்கு முன்பாக ஒரு பேச்சு, ஒரு நிலைப்பாடு, நிவாரண தொகை வழங்கியதற்கு பிறகு இன்னொரு பேச்சு, நிலைப்பாடு. அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் யார் பக்கம் நிற்பாங்க அவங்க? அப்புறம் பாருங்க, சுப்ரீம் கோர்ட்ல அந்த வழக்கு இருக்கு, சிபிஐ விசாரணையின் நிலுவையில் உள்ளது. அப்படி இருக்கும் போதே பாருங்க, பாதிக்கப்பட்டவர்களை ரெசார்ட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு சாட்சியை கலைக்கும் விதமாக ஏங்க இப்படி பண்றீங்கன்ட்டு சிபிஐயும் கேட்கல, சுப்ரீம் கோர்ட்டும் கேட்கல. இந்த நிலையில் தான் விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்தார். ஆதவ அர்ஜுனா அவர்கள் நேற்றைக்கு முன்தினம் அதே போல மேடையில் பேசினார். வழக்கு போட்டிருக்காங்க. அந்த வழக்கில் திமுக சொல்லியிருக்கிற 2வது விஷயம், 41 பேருக்கு பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு அரசு வேலை வாய்ப்பு கொடுக்க போறாங்க. விஜய் அவர்கள் அறிவிச்சிருக்காரு, கரூரில் பாதிக்கப்பட்ட 41 பேருக்கும் அரசு வேலை வாய்ப்பு கொடுக்க போவதாக. இந்த இடத்துல தான் ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. ஊராம் வீட்டு நெய்யில் உங்கள் வீட்டுக்கு ஸ்வீட்டு செய்யாதீங்க. நாங்கள் சொல்லலைங்க, சார் தான் சொன்னார். ஊராம் வீட்டு நெய்யில் உங்கள் வீட்டுக்கு ஸ்வீட்டு செய்யாதீங்க. எப்படி? ஊராம் வீட்டு நெய்யில் உங்கள் வீட்டுக்கு ஸ்வீட்டு செய்யாதீங்கன்னு அர்த்தம். அன்றைக்கி அடுத்தவங்களை பார்த்து நம்ம சொன்னோம், அதே மாதிரி நம்ம நடந்துக்கணும் இல்லைங்களா? இப்போ பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு நம்ம சொத்தில் பாதி, ஏங்க முழு சொத்தை கூட எழுதி வைங்க, யார் கேட்க போகிறாங்க? யாரும் கேட்க போகிறதில்ல. ஆனால் பாருங்கள், ஊராம் வீட்டு நெய்யில் உங்கள் வீட்டுக்கு ஸ்வீட்டு செய்யும் போது தான் பாருங்கள் கேள்வி கேட்பாங்க. ஏனென்றால் இந்த அரசு வேலை வாய்ப்பு இருக்குது இல்லைங்களா, அதற்கென்றே நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க. 41 குடும்பத்துக்குமே வீட்டில் ஒருவருக்கு அரசு வேலை போட்டு தர போறதா சொல்றீங்க. தொடர்ந்து நீங்க ஆட்சியில் உட்கார்ந்ததுல இருந்து உங்களுக்கு பிடிச்சவங்க, உங்களுக்கு விருப்பமானவங்க, உங்களை பாதிக்கப்பட்டவங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அரசு வேலையை தூக்கி அப்படியே தானமா அள்ளி கொடுக்குறீங்களே, கொடை வள்ளல் மாதிரி. ராத்திரி பகலா கண் முழிச்சு படிச்சவங்களா நக்கிட்டு போறதா? என்ன செய்ய சார் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? உங்களை நம்பி ஓட்டு போட்ட யங்ஸ்டர்ஸ்க்குலாம் நீங்க பண்ற கைமாறு இதுதானா? அவன் உட்காந்து ஃபிளாஸ்க்ல டீ வச்சு நைட்டு பகல் பார்க்காம முட்டி முட்டி படிச்சுக்கிட்டு டிஎன்பி எக்ஸாம்ல ஏதாவது ஒரு போஸ்ட் கிடைச்சா உள்ள போயிட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு கனவோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களெல்லாம் ஏமாத்திட்டு உங்களோட சுயலாபத்துக்காக 41 பேருக்கு வேலை கொடுத்துட்டு போறீங்க, அப்படிதானே? இது என்ன மாதிரி ஒரு மனநிலையை மாணவர்கிட்ட ஏற்படுத்த நினைக்கிறீங்க? ஏற்கனவே டிஎம்கே ஆட்சியில் இன்னொரு மைண்ட் செட்ல இருக்க பசங்களா இருந்தாங்க. என்னதான் நம்ம நல்லா படிச்சாலுமே டப்பு இருந்தாதான் வேலை கிடைக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருந்தாங்க. இப்ப எப்படி தெரியுமா ஆகுவாங்க மைண்ட் செட் எல்லாமே? சே, நம்ம வீட்டுல யாராவது செத்தாதான் நமக்கு அரசு வேலை கிடைக்குமோ அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை நீங்க உருவாக்குறீங்க. உண்மைதான் சென்சார், நீங்க அப்படிதான் உருவாக்கிட்டு இருக்கீங்க. ராப்பகலா படிச்சு பெரிய கனவு கண்டுக்கிறாங்க. ஸோ யாருக்கோ போக வேண்டிய வேலையை எடுத்து நம்மை பார்க்க வந்தவர்கள்
பாதிக்கப்பட்டதற்காக அரசு வேலைவாய்ப்பை கொடுத்தா எப்படின்னு தான் பாருங்க. சுப்ரீம் கோர்ட்டில் திமுக பதிவு செய்த வழக்கில் 2வதாக கோரியிருக்கிற பிரேயர். திமுக தொடுத்த இந்த வழக்கு நாளைய தினம் அவசர வழக்காக விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு விசாரணைக்கு வருகிறது. இந்த வழக்கில் என்ன முடிவு வரப்போகுதுன்றதை நாளைய தினம் பொறுத்து பார்ப்போம். மறுபடியும் இந்த இடத்துல ஒன்ஸ் அகைன் ஒரே ஒரு தடவை ஊராம் வீட்டு நெய்யில உங்க வீட்டுக்கு ஸ்வீட் செய்யாதீங்கன்னு அர்த்தம். அப்போ பாருங்க, ஊராம் வீட்டு நெய்யில் நம்ம வீட்டுக்கு ஸ்வீட்டு செஞ்சு அதை கொடுக்கும்போது யார் பக்கம் நிற்பாங்க? 41 பேருக்கு அரசு வேலைவாய்ப்பு கொடுக்குறாங்கன்னு சொல்லும்போது அப்போ இந்த இடத்துல யார் பக்கம் சாட்சி சொல்லுவாங்க? பாதிக்கப்பட்டவர்கள் எதற்காக பாதிக்கப்பட்டாங்க, அந்த இடத்துல என்ன நடந்தது, யாரால் நடந்தது, எப்படி நடந்ததுன்ட்டு உண்மையை சொல்லுவாங்களா? சொல்லவே மாட்டாங்க. இதுக்கு பேர் தான் சொல்லுவாங்க சாட்சி கலைப்புன்ட்டு. அதைத்தான் பாருங்க திமுக சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் கூட்டி கேட்டு இந்த காணொலிக்குள்ளே வந்த எல்லா விஷயங்கள் குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக தவறாமல் உங்கள் கருத்தில் பதிவு பண்ணுங்க. நாளைய தினம் இந்த வழக்கோட முடிவு என்ன ஆகும் என்று நாளைய தினம் பார்ப்போம். மீண்டும் நாளை காணொலி சந்திப்போம். நன்றி.